ஹாய் எவ்ரிவான். புலனறுவையில் நேற்று ஒரு கொடூர சம்பவம் ஒன்று தான் சொல்லணும் இடம்பெற்றிருந்தது. 17 வயசுடைய பாடசாலை மாணவி, அதிலேயும் இந்த முறை உயர்தரம் எழுதக்கூடிய ஒரு பாடசாலை மாணவி உயிரிழந்திருந்தா. சாதாரண உயிரிழக்கல்ல, கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. போதைக்கு அடிமையாகின ஒரு கொடூரனால தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். 26 வயசுகளோட ஒரு நபர் இந்த கொலை சம்பவத்தை செஞ்சிருந்தார். அதுலேயும் பக்கத்து பக்கத்து வீடுகள். 17 வயசுடைய ஃபாத்திமா நசீமா பிரத்யேக வகுப்புக்கு போய் வீட்டுக்கு வந்திருக்கா. வந்ததுக்கு பிறகு உம்மா சொல்லியிருக்கா, வாங்க மகள் சாப்பிடுவோம் என்று சொல்லி. அப்ப மகள் சொல்லியிருக்கா, இல்ல உம்மா அசர தொழுதுட்டு வந்து நான் சாப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கா. இந்த நேரத்துல தான் பக்கத்து வீட்டுல இருந்த குறிப்பிட்ட 26 வயசுடைய நபர் கோடாரியோட வந்து ஃபாத்திமா நசீமாவுடைய தலையில தாக்கியத்தால மிகப்பெரிய காயம் ஏற்பட்ட நிலையில அவ வைத்தியசாலையிலையும் அனுமதிக்கப்பட்டிருந்தா. இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது கடந்த மாசம் 17ஆம் தேதி. வைத்தியசாலையில உயிருக்காக போராடி இருந்த நிலையில நேற்று இவ உயிரிழந்திருந்தா. குறிப்பிட்ட நபரும் போலீஸால கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, போதைக்கு அடிமையாகின ஒரு நபரால தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது. போதை எந்த அளவுக்கு ஒருத்தரை மாத்துது என்று சொல்லுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருந்திருக்கு. 17 வயதுகளையுடைய ஃபாத்திமா நசீமா படிப்புல தான் தன்னை கவனத்தை செலுத்தி இருக்கா. இருந்தாலும் இந்த 26 வயதுகளையுடைய நபர் காதல் என்ற பேர்ல இந்த பிள்ளைக்கு பின்னுக்கு சுத்தி இருக்கா. அவ எதையுமே கணக்கெடுக்க இல்லை, படிப்புல தான் அவதானம் செலுத்தி இருக்கா. இறுதியில இவ நம்மட காதலை ஏற்றுக்கொள்ளல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி போதை தலைக்கேறினா எப்படி இருக்கும் என்று தெரியும் தானே. முழு பைத்தியங்கள் தான் அவங்க. அதுக்கு பிறகுதான் இந்த குறிப்பிட்ட பிள்ளைய இந்த நபர் கொலை செஞ்சிருக்காரு. இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு இவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு, விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. குறிப்பிட்ட ஃபாத்திமா நசீமா இந்த உலகத்துல இல்லை. இந்த ஃபாத்திமா நசீமாவை போன்ற எத்தனையோ சம்பவங்கள் தொடர்ச்சியா இலங்கையிலையும் இடம்பெறுது. பின்னுக்கு பார்த்தா இப்படி போதை வியாபாரி, போதை பயன்படுத்தினவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நாங்களும் இது ஒரு செய்தியாக சம்பவமாக பேசிட்டு போயிடுவோம். 2 குடும்பங்களுக்குமே மிகப்பெரிய சோகம். ஒரு பிள்ளை 26 வயசுகளுடைய மகன் ஜெயிலுக்கு போறாரு. அதே போல 17 வயசுகளுடைய ஒரு பிள்ளை பாடசாலை மாணவி உயிரோடையே இல்லை. 2 பக்கத்தாலே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதுல மாணவிட பக்கத்துல சொல்லவே தேவையில்லை. ஒரு பிள்ளை உயிரிழக்குமா இருந்தா அதுல சோகத்தை அந்த குடும்பத்தை தவிர யாராலையும் உணர இயலாது. இது எல்லாத்துக்கும் பின்ன காரணம் என்னன்னு சொன்னா போதை மட்டும்தான். போதைக்கு அடிமையாகினது மட்டும்தான் காரணமா இருக்குது. நாங்க தொடர்ச்சியா இதை பேசி எந்த பிரயோசனமும் இல்லை. சமூகங்கள், சட்டங்கள் முழுமையாக நிலைநாட்டப்பட்டு சமூக தலைவர்களும் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க இல்லை என்று சொன்னா இது தொடர்கதையாத்தான் இருக்கும். சமூகத்துல போதை வியாபாரியை பத்தி பேசுறது போல போதை பொருட்களை பயன்படுத்துவவங்க தொடர்பாகவும் பேசணும், அவங்களை அடையாளப்படுத்தணும், சமூகத்தை விட்டு ஒதுக்கணும், போலீஸ் நிலையம் உட்பட இவங்களை முறைப்பாடு செய்யணும். இல்லைன்னு சொன்னா இது தொடர்கதையா இருக்கும். இது ஃபாத்திமா நசீமாவுக்கு மட்டும் இல்லை, இன்னும் இலங்கையில எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெறலாம். எனவே உங்களோட பிரதேசங்கள்லையும் போதை வியாபாரியும் போதை பொருளுக்கு அடிமையாகினவங்களும் இருந்தா உடனடியாக அவங்களுக்கு எதிராக சமூகமாக ஒன்றிணைஞ்சு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் சமூகத்திலிருந்து இப்படியான கிருமிகளை அகற்றியலும் கிள்ளி எறியலும். இல்லை என்று சொன்னா இது தொடர் கதையா இருக்கும். எனவே ஃபாத்திமா நசீமாவுக்கு மட்டும் இல்லாம இப்படியான எத்தனையோ பிள்ளைகளுக்காக நாங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். போதை பொருளையும் போதை வியாபாரியையும் போதை பொருளை பயன்படுத்துவங்களையும் சமூகத்தை விட்டே தூரமாக்கணும், அவங்கள அடையாளப்படுத்தணும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவுகளை வழங்குங்க.